நாம் இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா, 4 வரமிளகா, 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையே தோல் எடுத்துட்டு சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடலாம். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம். சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டால் டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி, தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.